ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆட்டு மூளை கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. சூப்பரான ஒரு சிம்பிள் கிரேவி. பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்காக தான், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஃபஸ்ட்டு ஆட்டு மூளையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் அடி திக்கான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து அடி திக்கான கடாய் தான் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் நிறையலாம் தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வதங்கி வரட்டும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டாலும் நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு நம்ம தேவையான மசாலா மூளைலாம் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து ரொம்ப பெருசாலாம் போட்டுறாதீங்க, மீடியமாக போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கூடவே போடுங்க, நல்லா தான் இருக்கும் சூப்பராக. இது நல்லா வதங்கி வந்த பிறகு நான் தேவையான மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் போடாதீங்க, ரொம்ப காரம் வேணாம். மூளையில் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம்லாம் போட்டால் உள்ள அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாதது, அதுக்காக தான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதாவது ஆச்சி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கூட போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள் போட்டிருக்கிறதால காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். நீங்கள் 2லேருந்து 2.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த 3த்தையுமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த ஆயில்லையே அந்த மிளகாய் தூள் தனியா பொடி சீரகப்பொடியோட வாசனைலாம் கொஞ்சம் போகணும். அந்த அளவுக்கு வதக்குங்க. வதக்கின பிறகு சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விடுங்க, போதும். ரொம்ப தண்ணி தேவையில்லை. நம்ம வந்து இது நம்ம தொக்கு மாதிரி, அதாவது செமி கிரேவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் செதுர இருக்கும், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லாவே இருக்காது. அரை கப் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். இது நம்மளுக்கு நல்லா கொதித்து சுருண்டு வரட்டும். சுருண்டு வர சொல்ல நம்ம மூளையை போட்டு எப்படி பண்ணலாம் சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. எனக்கு நல்லா கொதிச்சு சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூளையை வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா செதுர வந்திருக்கு, தொக்கு மாதிரி வந்திருக்கு. ஒரு தக்காளி தொக்கு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. நான் கடுகு சீரகம் எதுவுமே ஆட் பண்ணலங்க. நார்மலாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், சீரகப்பொடி, தனியா பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்ட்ராவாக எதுவெல்லாம் போடலை. இது சும்மா ஒரு செமி கிரேவின்றதுனால ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மூளை செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிரேவி ரெடியான பிறகு நான் முழு மூளை ஒரு 3 மூளை போட்டு, 3 இல்லை 4 மூளை உங்களுக்கு எத்தனை மூளை கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மண்ணீரல் கிடைக்கல அன்றைக்கி, அதனால் மூளை கிடைச்சதுன்றதுனால நான் மூளை மட்டும் வாங்கிக்கிட்டேன். மற்றபடி கறி மீன் எதுவுமே வாங்கலை. மூளை மட்டுமே அன்றைக்கி நாங்கள் வாங்கி வீட்டில் செஞ்சோம். அதுக்காக தான் ஒரு 5 மூளையாக வாங்கிட்டு, இங்கே வந்து மூளை பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 வரைக்கும் இருக்கும். ஒரு மூளை பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் கறி மீன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மூளை மட்டும் வாங்கி கிரேவியாக வச்சிட்டோம். சரி, ஒரு வேலைக்கு போதும் தாராளமாக அப்படின்ற மாதிரி செஞ்சோம். இப்போ முழு மூளையை போட்டுட்டு நான் கட் பண்ணலாம் இல்லை, அதில் போட்டுட்டு சும்மா கரண்டியை வச்சு 2 வெட்டி விடுறேன். உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும், கொஞ்சம் நம்மளுக்கு செண்டாக இருக்கணும். அதுக்காக தான். கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கிரேவி ரொம்ப செதன ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து 2 வெட்டிட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூளை வந்து ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் டக்குன்னு வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா செண்டாக இருக்குது மூளை. 2 இருக்குது, அழகாக ரொம்ப குழலாவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரெசிபி.